بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب. قال رسول الله صلى الله عليه وسلم: قال الله تعالى: يؤذيني ابن آدم يسب الدهر وأنا الدهر وبيده الأمر أقلب الليل والنهار، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையோன் இல்லாமல்ல அல்லாஹு தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்திருக்கின்றான். அதில் ஒன்றுதான் கால மாற்ற நிலைகளும் மனிதனுக்கு தேவையான ஒன்றாகும். எந்த காலமாக இருந்தாலும் அந்த காலத்தினுடைய பருவ நிலை மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையாக, அவன் வாழ்வதற்கு தேவையாக, சுகமாக இருப்பதற்கு தேவையாக அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். மனிதன், நீ உன்னுடைய உடலையே சிந்தித்து பார், அப்பொழுது என்னை அங்கே நீ பார்ப்பாய் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வேற எதையும் சிந்திக்க வேண்டாம். மனிதனுக்கு தேவையானது என்னென்ன, அது எப்படி கிடைக்கிறது, எதை நாம் அனுதினமும் சிந்திக்கின்றோமோ, அனுதினமும் அது சம்பந்தமாக பாடுபடுகின்றோமோ, அந்த சிந்தனை அல்ல. வயிற்று சிந்தனை, உணவு சிந்தனை, சம்பாத்திய சிந்தனை, அதுவும் தேவைதான். அது அல்லாஹ் சொல்லாவிட்டாலும் நாம் அதை தேடுவோம். அல்லாஹ் எதை சொல்லுகின்றான் என்றால், எது நம் கஷ்டப்படாமல் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றதோ அதை பார்த்து யோசனை செய் என்று அல்லாஹு தஆலா உனக்கு தேவையானது, உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை நீ யோசித்து பார். அங்கே நான் இருப்பதை, அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்பதை நீ உணர்ந்து செயல்படுவாய். அதை அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? நான் இருப்பதை நீ பார்ப்பாய் என்பதாக சொல்லி காட்டுகிறான். அதாவது அல்லாஹுடைய முழுமையான நம்பிக்கை உன்னுடைய உள்ளத்தில் வந்துவிடும். உன் கண் முன்னால் அல்லாஹ் தெரியக்கூடிய நிலைக்கு நீ மாறிக்கொள்வாய். அல்லாஹ்வை நீ பார்க்கக்கூடியவனாக ஆகிவிடுவாய் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ ஒவ்வொரு கால சூழ்நிலையும் மனிதனுக்கு தேவை. இப்போது நாம் இருக்கக்கூடிய வெயில் காலம், உஷ்ண காலம் தேவை மனிதனுக்கு. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ் தஆலா வானங்கள் பூமியை படைத்திருப்பதிலே, வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருப்பதிலே, லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு, அறிவாளிகளுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. என்ன அத்தாட்சிகள்? அல்லாஹ்வை பற்றி உண்டான அத்தாட்சிகள் உனக்கு கிடைக்கும்.
என அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுகிறான். இந்த ஆயத்தின் அடிப்படையில் சிந்திக்க சொல்ல அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் செயல்பாட்டின் மூலமாக, அல்லாஹ்வுடைய வணக்கத்தின் மூலமாக அவனுடைய விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வதை போல சிந்தனை செய்வதன் மூலமாகவும் இறை விசுவாசம், இறைவன் பற்றிய நம்பிக்கை, ஈமான் உனக்கு அதிகமாக ஆகும். இரவில் நீங்கள் தூங்கும் போது, படுக்கைக்கு செல்லும் போது சிந்தனை செய்யுங்கள் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். இந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் உலகம் முன்னேறிக் கொண்டே போகின்றன. உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலாவுடைய ஏவலின் அடிப்படையில், கட்டளையின் அடிப்படையில் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மனிதனுக்கு தேவையான சாதனங்கள், புது புது கண்டுபிடிப்புகள், மனிதனை சுகப்படுத்தக்கூடிய அம்சங்கள், பொருட்கள் அனைத்தும் மனிதனுடைய சிந்தனையை வைத்து அது உருவாகி கொண்டே, கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே ஆகின்றன. மரத்திலிருந்து பழம் விழுகிறது. இந்த பழத்தை விழ வைக்கக்கூடியவன், பழமாக ஆக்கியவன், அதை காயாக ஆக்கியவன், அதற்கு முன்பு பூவாக ஆக்கியவன், இதுவெல்லாம் அல்லாஹ் கீழே விழுகின்ற வரை. அதை சிந்தித்தால் அல்லாஹு தஆலா கிடைப்பான். கீழே விழுந்ததை வைத்து வேற ஒன்றை ஒரு மனிதன் சிந்தித்தான். புவி ஈர்ப்பு சக்தி என்று ஒன்று இருக்கிறது, அது இருக்க போய்தான் மரம் தன்னுடைய பழத்தை கலட்டி விட்டவுடன் அது அங்கே நிற்காமல் கீழே விழுகின்றன. புவி ஈர்ப்பு சக்திக்கு ஒரு முன்னோடி, அதை தூண்டியது, அதை கண்டுபிடிக்க ஆய்வை தந்தது மரத்திலிருந்து விழுந்த பழம். அதே போன்றுதான் அணு பற்றிய சிந்தனையும் அப்படித்தான். எல்லாம் ஒவ்வொரு செயலை அல்லாஹ் தஆலா வைத்து அதிலே சிந்திக்க சொல்கிறான். சஹாபாக்களும் சிந்தித்தார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை உலக கண்டுபிடிப்புகளுக்காக வேண்டி, சாதனங்களுக்காக வேண்டி அவர்கள் செயல்பட்டிருந்தால் அவருடைய பெயர்கள் நிலை பெற்றிருக்கும். அப்படி நிலை பெற்றிருந்தாலும் உலகம் அழித்து விட்டிருக்கும், அதை மாற்றிவிட்டிருக்கும். பல கண்டுபிடிப்புகள் மாற்றியிருக்கின்றன. அதிகமாக சஹாபாக்கள் ஈடுபடவில்லை. எதிலே? உலக சாதனங்களை கண்டுபிடிக்கக்கூடிய விஷயத்தில் தன்னுடைய சிந்தனைகளை பயன்படுத்தவில்லை. அதிலிருந்து இபாதத்தை கண்டுபிடித்தார். அல்லாஹு தஆலா அவனை நினைத்து பார்ப்பதற்கு, மறுமையில் நமக்கு பலன் தரக்கூடிய ஏதாவது அம்சங்கள் இருக்கின்றனவா என்று அவர்கள் சிந்தனை செலுத்தினார்கள். மறுமையின் மீது அபரிவிதமான ஆழமான நம்பிக்கையின் அடிப்படையில், நம்பிக்கை அவர்கள் இருந்ததின் காரணமாக இந்த சிந்தனை முழுவதையும் மறுமைக்காக வேண்டி பயன்படுத்தினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுகிறார். அவருடைய சொந்த வார்த்தை, அல் மரது லா யதுகுலு ரியாவுன் வலா சும்அத்துன் ஹிய இபாதத்துன். மனிதன் நோயாளியாக இருக்கின்றான். அந்த நோயிலே அவன் பொறுமையாக இருப்பானேயானால் அந்த நோய் அவனுக்கு வணக்கமாக மாறுகின்றன. இது நபியுடைய ஹதீஸ். பொறுமையை, அந்த நோயிலே பொறுமையை மேற்கொள்ளும் பொழுது புலம்பாமல், அதனால் எனக்கு இந்த நோய் வந்தது, இவரிடம் போனால் இந்த நோய் போய்விடும், இப்படி சிந்திக்காமல் நோயை தந்தவன் அல்லாஹ், அந்த நோயை எடுப்பவனும் அல்லாஹ். அவன்தான் யஷ்வீன், எனக்கு ஷிஃபாவை தருவான். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அவன் தான் ஹயாத்தா தருகின்றான், மூத்தா தருகின்றான், நோயை தருகின்றான், சுகத்தை தருகின்றான், எல்லாத்தையும் தருகின்றான் என்று குர்ஆன் சொன்னதை வைத்து சஹாபாக்கள் அந்த பொறுமையை மேற்கொள்வார்கள். சஹாபாக்கள் நோயிலே பொறுமையை மேற்கொள்வார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதன் அடிப்படையில் அந்த ஹதீஸ் நேரடியாக அபூ ஹுரைராவுடைய சிந்தனை அல்ல. நோயாளி அவர் பொறுமையை மேற்கொண்டால் அவருடைய நோயின் காலத்தில் இபாதத்தில் சில சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய கடமைகளில் சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அதோடு அந்த நன்மையும் கிடைக்கும். அதே மட்டுமல்லாமல் நீ நோயாளியாக இருப்பதும் உனக்கு ஒரு வணக்கம்.
இப்படி இருக்கும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டினார்கள், எல்லா வணக்கத்திலும் பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி செயல்படக்கூடிய வணக்கம் இருக்கின்றன. எந்த வணக்கத்திலும் சரி, தொழுகை எடுத்துக்கொண்டாலும் சரி, தர்மம் செய்தாலும் சரி, திக்ரு செய்தாலும் சரி, குர்ஆன் செய்தாலும் சரி, ஓதினாலும் சரி, ஹஜ் செய்தால், உம்ரா செய்தால், பிறருக்கு நல்லதை செய்வதையும் உதவி செய்வது எது எடுத்தாலும் அந்த செயலில் பிறர் நம்மை பாராட்டக்கூடிய நிலை இருக்கிறது. அதற்காக வேண்டி செயல்படக்கூடிய தன்னுடைய செயலை உலக லாபத்திற்காக வேண்டி, பெயருக்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி என்ற வேற ஒன்றுக்காக வேண்டி என்ற ஒரு நிலை இருக்கிறது. நோய் ஒரு இபாதத், அதிலே பிறருக்கு காட்டுவது இல்லை. இதை கண்டுபிடித்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி, பெருமைக்காக வேண்டி, எனக்கு நோய் வந்துடுச்சு, நான் பெரிய இபாதத் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது பெருமை பாராட்டுகிறார்களா? பெருமை பாராட்டக்கூடிய நிலை அவருக்கு இருக்குமா? ஒரு சிறிய தலைவலிதான், வந்த ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாது, தொடர்ந்து இருக்க 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 ஒவ்வொரு செயலையும் சுணக்கிக் கொண்டே இருக்கும் தலைவலி. கைதிகளை, குற்றவாளிகளை குற்றத்தை வெளிக்கொண்டு கொண்டு வருவதற்கு என்ன செய்வார்கள்? பெரிய அடித்தடிலாம் கிடையாது, தலையை அசைக்க முடியாத அளவுக்கு படுக்க போட்டு வைத்துவிட்டு ஒவ்வொரு சொட்டாக தண்ணீரை நெற்றியிலே விட வைப்பார்கள். ஆரம்பத்தில் சில்லுன்னு இருக்கும், போக 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 அந்த ஒவ்வொரு சொட்டு 1000 சொட்டாகி 10,000 சொட்டாக ஆகியும் பொழுது அந்த ஒரு சொட்டு பெரிய பாறங்களை தலையில் போடுற மாதிரி இருக்கும். அப்போ ஆரம்பத்தில் தலைவலி லேசாக தெரியும், அதே குறைந்த தலைவலி தான் தொடர்ந்து இருக்கும் பொழுது அவருடைய சராசரி செயல்பாடுகளை அதை குன்ற வைக்கின்றன. ஒரு சிறிய நோயில் இருந்து பெரிய நோய் வரை அதை பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டிய ஒரு இபாதத்தாக ஒரு மனிதன் ஆக்கிக் கொள்ள முடியாது. அதைத்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒரு மரம் நோய் இருக்கிறது, இபாதத். எப்படிப்பட்ட இபாதத்? வணக்கம் என்றால் லா யதுகுலு ரியா, பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி அந்த நோய், அந்த இபாதத் நோயாக ஆகாது. வலா சும்அத், பிறருக்கு சொல்லி காட்டக்கூடிய வகையிலும் அந்த இபாதத்து அமையாது. இவன் நோய் என்ற இபாதத் என்ற ஒரு சிந்தனையை, ஒரு கண்டுபிடிப்பை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மறுமைக்காக வேண்டி உண்டான சிந்தனைக்கும் சொல்லி காட்டுகிறேன். இதுக்கு பிற்பாடு உண்டான காலத்தில், இமாம்களுக்கும் அடுத்த காலத்தில் குர்ஆனை வைத்து ஹதீஸை வைத்து சிந்தனை செய்தார்கள். உலக கண்டுபிடிப்புகள் நிறைய கண்டுபிடித்தார்கள். அதை அப்படியே மருத்துவ துறையிலும் சரி, வானத்துறையிலும் சரி, அறிவியல் துறையிலும் சரி, அனைத்து துறையிலும் இஸ்லாமியர்கள் நிறைய கண்டுபிடித்தார்கள். அது காலப்போக்கில் அதனுடைய மூல கண்டுபிடிப்பை அப்படியே வைத்து அதை வைத்து அடுத்தடுத்த கண்டுபிடிப்பை மற்றவன் கண்டுபிடித்தான், தன்னோடு அந்த மூல கண்டுபிடிப்பு நான் தான் கண்டுபிடித்தேன் என்று மாற்றிக்கொண்டான். நமக்கு தேவை என்னவென்றால், சஹாபாக்கள் சிந்தித்தார்கள், அது மறுமைக்கு நன்மை தரக்கூடியதாக சிந்தித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், சொர்க்கத்தின் அரசர்கள் யாரு தெரியுமா? அலா உஹ்பிருக்கும் பி முலூகி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளுக்கெல்லாம் மன்னர்களாக அரசர்களாக இருப்பார்கள். யார் என்றால் குல்லு லஈஃபின் முஸ்தலாஃபின் அல் அஸ்கஸு அக்ஃபரு, ரொம்ப எளிமையை வாழக்கூடியவர்கள், எளிமையாக வாழ வேண்டும் என்று விரும்பி செயல்படக்கூடியவர்கள். அவர்களுடைய தலை சில சமயம் பரட்டையாகவே இருக்கும், சில சமயம் அழுக்கடிந்தவர்களாக இருப்பார்கள், ஆடை அழுக்கடிந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தெருவில் நடந்து போனால் விரட்டப்படுவார்கள், வேறுடைய வாசலில் ஒதுங்கினால் அங்கிருந்தும் தள்ளப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தஆலாவிடத்தில் என்ன மரியாதை தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் ஏதாவது ஒன்று கேட்டால் நிச்சயமாக அது நடந்தே தீரும், அல்லது இது இப்படித்தான் நடக்கும் என்று அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்வார்கள் என்றால் அப்படியே நடக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இப்படி நடத்தி காட்டக்கூடிய ஆட்களும் இல்லை.
அப்படி ஒரு ஹதீஸை நம்பக்கூடியவர்களாகவும் நாம் இல்லை. அதுதான உண்மை. யார் நம்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்? நம்பக்கூடியவர்களாக இருந்திருந்தால் அந்த வழியில தக்வாவை அதிகரித்திருப்பார்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன மாதிரி வாழ்ந்தார்கள், என்ன மாதிரி வாழ சொன்னார்கள், அல்லாஹ் எப்படியெல்லாம் யாரின் மீது அதிகமாக பிரியம் வைத்திருக்கின்றான் என்ற அந்த சிந்தனையில் ஒவ்வொருவரும் வாழ்ந்திருப்பார்களே. அதனால தான் இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான், அதாவது அவர்கள் பரட்டக்கலையா இருப்பார்கள், மக்கள் அவர்களை விரட்டுவார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த காரியம் இப்படித்தான் முடியும் என்று சொன்னால் அப்படி அல்லாஹ் முடித்து வைப்பான். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். அதனால் உலகத்தில் தங்களுடைய கோலங்களை அழகாக ஆக்கிக் கொள்ளவில்லை, தங்களுடைய உள்ளங்களை அழகாக அல்லாஹு தஆலாவுக்கு தோதுவானதாக அல்லாஹு தஆலாவை விரும்பக்கூடியவர்களாக ஆக்கி வைத்திருந்தார்கள். ஆகவே என் மீது சத்தியம் செய்து என்னை நேசித்த ஒருவர், அவர் மீது நானும் நேசித்திருக்கின்றேன், அவர் சத்தியம் செய்து இந்த காரியம் இப்படித்தான் நடக்கும் என்றால் நான் நடத்தி முடிப்பேன். அல்லாஹ் சொல்கிறான், நடத்தி முடிக்கின்றான். இது காலப்போக்கில், ஒரு காலத்தில் நடந்தது. காலப்போக்கில் அப்படிப்பட்டவர்களும் குறைந்தார்கள், அப்படிப்பட்டவர்களை பார்ப்பவர்களும் குறைந்தார்கள், நம்பிக்கை இல்லாமல் ஆகி. இது ஒரு முற்காலத்து கதை, முற்காலத்து ஒரு கதை நடந்ததோ புனையப்பட்டதோ ஒரு கதையாகவே மற்ற சமூகத்தில் எப்படி கதைகள் இருக்கின்றனவோ அதே போன்று நாம் இதை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஹதீஸிலே ஆழமாக பதியப்பட்ட ஒரு செய்திகளாகும். இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்வார்கள் என்றால், பைத்தியக்காரர்கள் அல்லது அலங்கோலமாக ரொம்ப அசிங்கமாக இருக்கக்கூடியவர்களை அவர்களை கூட்டி வந்து சரியாக தலையை சரி செய்து முடியெல்லாம் வெட்டி வைத்து அவர்களை ஒரு சிகை அலங்காரம் செய்து முக அலங்காரம் செய்து ஆடைகளை மாற்றி குளிக்க வைத்து சுத்தம் செய்து உணவை கொடுத்து அனுப்பி வைப்பார்கள். எந்த இடத்தில் இருந்தார்களோ அந்த இடத்தில் கொண்டு போய் விடுவார்கள். ஏனென்றால் இவ்வளவுதான் செய்ய முடியும் அவர்களை. அவர்களை ஒரு வீட்டில் வைத்து இங்க தங்கிர்களே இருக்க மாட்டாங்க, திரும்ப அதே இடத்துக்கு போயிடுவாங்க. அப்போ ஏன் அப்படி செய்ய வேண்டும்? அப்படி கேட்கப்பட்டுச்சு அவங்கள்ட்ட. அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் தான் சொர்க்கத்தினுடைய மன்னர்கள். அவர்களை நான் இங்கே கவனிக்கும் போது மன்னர்கள் என்னை மர்மையில் கவனித்துக் கொள்வார்கள். அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன விஷயம், அதாவது சொர்க்கத்தில் கேள்வி கணக்குக்கு நிற்காமல், எந்த விதமான கேள்விக்கும் இவர்கள் ஆட்படாமல் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள். கொஞ்சம் புத்தி சுவாதினம் குறைவாக இருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அந்த வகையில் தான் சேர்ந்தவர்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கவில்லை, அனுபவித்து வாழ வேண்டிய வாழ்க்கையை கொடுக்கவில்லை அவர்களுக்கு. ஆகையால் அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது தன்னுடைய கடமையையும் பாய்ச்சவில்லை, கடமையாக ஆக்கவில்லை எதையும். ஒரு தாய் மகளும் பெரிய கல்யாணம் முடிச்சு பிள்ளைகள்லாம் இருக்க வேண்டிய வயசு, ஆனால் புத்தி குறைவாக இருப்பதன் காரணமாக அந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் அவர்களுக்கு நடக்கவில்லை. தாய் இறந்த பிறகு அப்படியே பிரம்மையாக இருக்கின்றார்கள். தொழுகைக்கு நோன்பிலே தராவிய தொழுகைக்கு பெண்களுக்கு தொழுகை நடக்கும் பொழுது அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பெண்களையும் தராவிக்கு ரெடியாகுங்க, போங்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போவோம். வரும் பொழுது வேகமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க, எல்லாரும் வரதுக்கு முன்னாடி வந்து சேர்ந்தாங்க. இது எதன் அடிப்படையில்? தேவைக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எல்லாத்தையும் அழைப்பதற்காக வேண்டி ஹே ஹே என்று கூப்பிட்டு போவார்கள் கூட்டத்தோடு. அந்த புத்தி குறைந்த பெண் வரும் பொழுது அல்லாஹ் நம்ம வெளியே அதிகமாக சுற்ற வைக்கவில்லை, நேர வேகமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. எதுக்கு சொல்லி காட்டுகிறேன்? செயல்பாடுகள் நன்மையின் அடிப்படையில் அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கடமையே ஆக்கப்படவில்லை, செய்கின்றார்கள். 5 நேரம் தொழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். மக்ரிப் டு இஷா ஏதோ ஒரு திக்ரை செய்து கொண்டிருக்கக்கூடிய பல பேர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்க ஊர்ல அப்படி ஒரு பெண்மணி இருப்பதை நான் சொல்லி காட்டுகிறேன். அவன் தாய் இப்ப சமீபத்தில் இறந்ததை நான் சொல்லி காட்டுகிறேன். அப்போ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கடமை ஆக்காமல் இந்த அமலை செய்கின்றார்கள் என்றால் உலகத்தினுடைய ஆசா பாசங்களில் அவர்கள் ஈர்க்கப்படவில்லை, மர்மையுடைய சிந்தனையில் அவர்களுக்கு அல்லாஹ் கொண்டு வந்து விடுகிறான், தானாக கொண்டு வந்து விடுகின்றான்.
சிந்தனை இருக்கிறதே, ஒன்றை ஆசைப்பட்டுத்தான், ஏதாவது ஒன்றை ஆசைப்பட்டுத்தான் தீரும். அதை ஆசை மறுமையை நோக்கி இருக்கும் பொழுது உலக சிந்தனை வராது. அவர்கள் தான் மறுமையின் அரசர்கள், மன்னர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இது புத்தி சுவாதீனம் உடையவர்கள் தான் அப்படி இருப்பார்கள் என்று அல்ல. பல பேர்கள் நல்ல புத்தியோடு இருப்பார்கள். எத்தனையோ பேர்கள் டிகிரி படித்தவர்கள் சரியாக அவர்கள் உடல் அமைப்பு வைத்து ஒரு வேலைக்கு சேர்ப்பது கிடையாது. பிச்சைக்காரர்களாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவரிடம் போனால் இங்கிலீஷ் அப்படி பேசுகிறார்கள். எல்லோரும் அதை பார்க்கின்றோம். கையில போன்ல வைத்து இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கின்றோம். இப்போ அவர்கள் ஏன் அந்த நிலைக்கு போனார்கள்? உலகம் நம்மை வெறுக்கின்றன, உலகம் நம்மை ஒதுக்குகின்றன. அப்படி என்றால் உலகத்தினுடைய சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியாதவர்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றோம். மறுமையை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். மறுமையினுடைய சிந்தனை அவர்களுக்கு வந்து விடுகின்றன. அல்லாஹ் தஆலா அவர்களை மறுமையில் சொர்க்கத்தினுடைய மன்னர்களாக ஆக்கி விடுகின்றான். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், வெயில் காலம் இருக்கிறதே, இது மனிதனுக்கு மிகப்பெரிய படிப்பினை தரக்கூடியது. வெயில் காலம் வந்தால் மனிதன் அந்த வெயிலை திட்டக்கூடியவனாக, எல்லா காலத்தையும் திட்டக்கூடியவனாக தான் இருக்கிறான். மழை ஓயாமல் பெய்து கொண்டிருந்தால் மழையை திட்டக்கூடிய மனிதனும் இருக்கின்றான். நல்லவனாக இருந்தாலும் அவனுடைய வெளியில் நல்ல நன்மைகள் இருக்குமாறு தெரியும். உள்ளம் சரியாக இல்லாததின் காரணமாக மழையை திட்டக்கூடியவனாக ஆகின்றான், குளிரை திட்டக்கூடியவனாக ஆகின்றான். வயதாக ஆகிவிட்டது, ரத்த ஓட்டம் கம்மியாக ஆகிவிட்டது, காலையில் எழுந்தவுடன் குதிங்கால் வலிக்கும், முட்டியை நீட்ட முடியாது. இந்த புலம்பலில், இந்த நோவில் என்ன செய்வான்? குளிர்காலம் வந்தாலே இந்த தலைவலி தான், பாலாப்பன குளிர்காலம் ஏன் வந்துச்சுன்னு இருக்குது சொல்லுவாங்க. ஆனால் இப்படி இத்தனைக்கும் அவர்கள் அல்லாஹ்வை வணங்கியவர்களாகவே இருப்பார்கள். வணக்கம் இருக்கும், வெளிப்படையான இபாதத்துகள் இருக்கும், உள்ளம் பக்குவப்படவில்லை. இன்னஃபி ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி, அந்த ஆயத்தை அல்லாஹ் நான் தான் மாற்றிக்கொண்டே வருகிறேன், இரவையும் பகலையும் காலத்தையும் ஒவ்வொரு 4 கட்ட காலங்களாக மாற்றிக்கொண்டே வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அவன் தான் இதை கொண்டு வந்திருக்கின்றான் என்ற ஆழமான சிந்தனை வருவது இல்லை, வந்தது இல்லை. அதனால் இந்த புலம்பல். ஆனால் அதை அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்வதாக, யூதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மக்கள் என்னை திட்டுகிறார்கள். அதான் யசுபுனி, எனக்கு நோவினை தருகிறார்கள், என்னை திட்டுகிறார்கள். எப்படி திட்டுகிறார்கள்? அனத்தஹர், நான் தான் காலமாக இருக்கின்றேன். யசுபு தஹர், அவன் காலத்தை திட்டுகின்றான். யசுபுனி, என்னையே திட்டிய மாதிரி ஆகிவிடுகின்றான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக சொன்ன ஹதீஸ். நபி அவர்கள் அல்லாஹ் சொல்கின்றான் என்று சொல்லும்போது அந்த ஹதீஸில் இன்னும் ஒரு ஆழமானதாக, குர்ஆனுக்கு அடுத்து ஹதீஸ் என்றால் இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடியது அந்த ஹதீஸை குதுசி என்பதாக சொல்வார்கள். அல்லாஹ் சொன்னதாக நபி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஏனென்றால் இது விஷயம் நேரடியாக அல்லாஹ்வை அட்டாக் பண்ணக்கூடியது, அல்லாஹு தஆலாவுக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடியது. அப்போ அல்லாஹ்வுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதா? இல்ல, அது உனக்குத்தான் பாதிப்பு. அல்லாஹ்வை திட்டுவதன் காரணமாக அல்லாஹ் கேவலப்பட்டு போய்விட மாட்டான். அது உன்னை பாதிக்கும். இன்னொன்று சொல்லலாம், மனுஷன் அல்லாஹ்வை திட்டுவதை விடுங்க, எது சும்மா ஒரு வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் இருக்கின்றன. ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு இருப்பதை போன்று ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் வார்த்தைகள், பதில் செயல்கள் நிச்சயமாக இருக்கின்றன. ஒருத்தனை பார்த்து திட்டும் பொழுது அந்த திட்டுதல் அவனுக்கு தகுதியா என்று பார்க்கும். தகுதி இல்லை என்றால் திட்டியவனைத்தான் அந்த வார்த்தை தாக்கும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி தான். அந்த வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு சாபம் அல்லாஹு தஆலாவிடத்தில் போகும். இந்த மனிதர் இன்னொரு ஆளை பார்த்து இவ்வாறு சாபம் விட்டிருக்கிறான், நான் என்ன செய்ய? நீ அந்த மனிதனை பார், எந்த மனிதன் யாரை பார்த்து சாபம் இடப்பட்டிருக்கிறதோ அவனை பார், அந்த சாபத்திற்கு அவன் தகுதியானவனாம். விளங்காம போகணும் ஒருத்தனை பார்த்து சொல்லும் போது விளங்காம அவன் போவதற்கு எப்படி? நல்ல மனுஷன், உடல் சரீரம் நல்ல புத்தி, முழுமையான புத்தியோடு அவன் படைக்கப்பட்டிருக்கின்றான். விளங்காம போனா புத்தி போயிருக்கணும், கை கால் விளங்காம அடிச்சிருக்கணும். இதெல்லாம் செய்யக்கூடியவன் யார்? அல்லாஹ் தானே. அப்ப இவன் ஒரு வார்த்தையை சொல்கின்றான் என்றால் இந்த வார்த்தை அல்லாஹ் தஆலாவிடம் போகின்றன, கேட்கின்றன. நீ அவனை போ, அவன் அதுக்கு தகுதியா?
அந்த ஏதாவது அதே மாதிரி விளங்காமல் கை கால் ஆக்கப்படுவதற்கு ஏதாவது குற்றவாளியாக இருக்கின்றனா, அந்த குற்றத்திற்கும் அல்லாஹுக்கும் தெரியும் என்னென்ன குற்றத்திற்கு என்னென்ன மாதிரி அவனை பிடிக்கணுங்கிறது தெரியும். அப்ப அப்படிப்பட்ட குற்றத்தை அவன் செய்யவில்லை, விளங்காமல் போவதற்கு அவன் தகுதியுடையவனாக இல்லை, பார்த்துவிட்டு திரும்ப அல்லாவிடம் போகும் அந்த வார்த்தை. அப்படி என்றால் எவனிடமிருந்து நீ வந்தாயோ அவனிடம் போய்விடு. திட்டியவனை பார்த்து அந்த வார்த்தை பிடித்துக் கொள்ளும். நம்ம சர்வசாதாரணமாக எத்தனையோ வார்த்தைகளை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம், திட்டிக் கொண்டிருக்கின்றோம், வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதெல்லாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் இப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கின்றன. அப்படி என்றால் அப்ப மனுஷன் திட்டி எதையோ திட்டான, அவன் பாதிக்கப்படவில்லையே. உடனுக்குடன் பாதிக்கப்பட்டிருந்தால் எல்லோரும் திருந்திருப்போம். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கின்றான் என்று நாம் நம்பி இருப்போம். அந்த நம்பிக்கை அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. எந்த விதமான அத்தாட்சிகளும் எந்த விதமான அல்லாஹ்வுடைய பிடிப்பை வைத்து நீ அல்லாஹ்வை நம்பக்கூடாது. ஒன்றுமே இல்லாமல் அல்லாஹ் ஒருத்தர் இருக்கின்றான். குர்ஆனுடைய உலக நடப்பை வைத்து நீ சிந்தித்து அல்லாஹ்வை உணர்ந்து கொள், அல்லாஹ்வை மனதிலே ஆழமாக நம்பிக்கை கொள். அதுதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லி காட்டுகிறான். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி என்பதை சொல்லி காட்டுகிறான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். ரொம்ப ஜாமிஅமானியான துஆ என்பதாக இந்த துஆவை சொல்லி காட்டுவார்கள். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் அழகை தந்துவிடு, இந்த உலகத்தில் நல்லதை தந்துவிடு, மறுமையிலும் வஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலும் நல்லதை தந்துவிடு, வ கினா அஸாபன்னார், நெருப்பை விட்டும் நரக நெருப்பை விட்டும் என்னை காத்தருள். இது எவ்வளவு பெரிய துஆ என்றால் அதனால தான் பல இடங்களில் இந்த துஆவை ஓத சொல்லி மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றன. தவாஃபிலே முக்கியமான இடத்திலே ஒரு தவாஃப் சுற்றி கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான பகுதியிலே இந்த ஆயத்தை இந்த துஆவை ஓத சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். சுன்னத் ஓதுவது எப்படி என்றால் வக்கீனா அஸாபன்னார், நரக நெருப்பை விட்டு என்னை காப்பாற்றுவாயாக. அந்த நரகத்தை மட்டும் காப்பாற்றாது, அது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதைத்தான் முதலில் காப்பாற்ற செய்ய வேண்டும். நரகத்தை விட்டு நம்ம எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். இந்த துஆவின் அடிப்படையில் உலகத்திலும் கடினமான உஷ்ணத்திலே அகப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு ஆளாக்கி விடாதே என்பதும் அந்த துஆவில் அடங்கியிருக்கின்றன. வக்கீனா அஸாபன்னார், அதாவது இது ஏன் உலகத்தினுடைய வெயில் நரகமாக ஆக முடியும், அப்படி ஒரு சிந்தனை வருமே. அப்படி ஒரு கேள்வி வரும் பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், நரகமே அல்லாஹ் தஆலாவிடத்தில் கோரிக்கை வைத்தது. நான் நெருப்பை மூட்டி 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 ரொம்ப நொந்து போய்விட்டேன். நரகம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்கின்றன, மூச்சு கூட விட முடியவில்லை எனக்கு என்பதாக சொல்லும் பொழுதுதான் நீ 2 தடவை உலகத்தில் மூச்சு விட்டுக்கொள், உனக்கு 2 தடவை மூச்சு விட்டு உன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள். நரகத்திற்கு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்கின்றான். வருஷத்துக்கு 2 தடவை அந்த மூச்சு விடுகின்றன. ஒரு மூச்சு வெயில் காலத்தில் விடுகிறது. அதனால தான் வெயில் இவ்வளவு கடுமையாக இருக்கிறது. சொல்வார்கள், ஓசோன் அப்படியே ஓட்ட விழுந்துடுச்சு, ஊதா கதிர் புகுந்து விளையாடுது. இது குறுகிய மூளை சொல்லக்கூடியது. இந்த மூளையை படைத்த பெரிய மூளைக்காரன் இருக்கின்றானே, அவன் சொல்லக்கூடிய விஷயம் நரகம் இருக்கிறது, அது இருக்குது என்பதை காட்டுவதற்கு உனக்கு வெயில் உன்னை தாக்குகிறது, வெளியே வரவிடாமல் ஆக்குகிறது. அப்ப அந்த மூச்சை விட வைக்கின்றான் அல்லாஹ் தஆலா. ஒன்று வெயில் காலத்தில், இன்னொன்று குளிர் காலத்தில். கடினமான குளிர் இருக்கிறது, அப்பவும் அது மூச்சு விடுகிறது. குளிரும் உஷ்ணம் தான். ஏசியிலே ஒருத்தர் சொகுசாக தூங்கினாலும் அவர் உடல் முழுமையாக உஷ்ணமாக ஆகிவிடுகின்றன. தொட்டு பார்த்தா குளிர்ச்சியாக இருக்கும். உஷ்ணத்தினால் என்ன விளைவை மனுஷனுக்கு உண்டாக்குமோ அது எல்லாம் ஏசியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏற்படும். உட்கார்ந்துகிட்டே இருந்தால் சூடு ஏறி நீர்க்கடுப்பு வருகின்றன, அதாவது மோஷன் டைட்டாக ஆக்குகின்றன, பைல்ஸ் நோய் உருவாக்குகிறது. இது எல்லாம் அந்த ஏசியும் கொடுக்கும். ஏனென்றால் உடலை உஷ்ணமாக ஆக்கக்கூடியது. அது எதனால்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம், குளிரும் நரகத்தினுடைய ஒரு மூச்சு காற்று, அதிகமான வெயிலும் நரகத்தினுடைய மூச்சு காற்று. நம்முடைய சிந்தனை அதை ஏற்றுக்கொள்ளார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களே என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளார்.
குல் அரஐதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் அல்லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா, உங்களுக்கு இரவு வருகிறது, இந்த இரவை அல்லாஹ் தஆலா நிரந்தரமாக ஆக்கிவிட்டால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சிந்திக்கத்தான் இதை சொல்லி காட்டுகிறான். மன் இலாஹுன் கைருல்லாஹ் யஅதீக்கும் பில்லியா, அல்லாஹ் அல்லாத வேற எந்த கடவுளால் பகலை கொண்டு வர முடியும் என்று அல்லாஹ் தஆலா சவால் கேட்கின்றான். அஃபலா தஸ்மஊன், இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அதே போன்று அதற்கடுத்த ஆயத்தை சூரத்துல் கஸஸிலே 71 72வது வசனமாக சொல்லி காட்டுகிறான். குல் அரஐதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் அன்-நஹார், பகலை சர்மதன் நிரந்தரமாக நீடித்ததாக ஆக்கிவிட்டான் என்றால், நீடித்ததாக என்றால் மறுமை வரைக்கும் நிரந்தரமாக பகலாகவே இருந்தால், மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீக்கும் பிலைல், இரவை கொண்டு வருபவன் யார்? தஸ்குனூன ஃபீ, அதிலே நீங்கள் உறங்குவதற்கு. இரவை நீட்டித்து வைத்தாலும் இதனுடைய விளைவை, இரவில் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டு இருக்கின்றார்களே, தூக்கமே வரமாட்டாகுது அப்படின்னு சொல்றாங்களே, அவங்கள்ட்ட போய் கேட்டா தெரியும். கேட்டாலும் தெரியாதுதான். அவர்கள் அனுபவிப்பதை அனுபவித்தால் தான் தெரியும். ஒவ்வொரு சிந்தனையாக ஓடும். பொருளாதார சிந்தனை ஓடும், பிள்ளைகளை பற்றி சிந்தனை ஓடும், மறுமையை பற்றி சிந்தனை ஓடும், மனைவி மக்களை பற்றி சிந்தனை ஓடும். எந்த பலவிதமான சிந்தனைகளை போய் 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 தூக்கமே இல்லாமல் காலை சுபூபாம் சொல்லியாரு. பகல்ல தூக்கம் வருமான, பகலையும் தூக்கம் வரல. இப்படியே தூக்கமே இல்லாத ஒரு 2-3 நாள் ஆகி ஏதாவது பெரிய நோய் வந்துடுமோ அப்படி பயப்படக்கூடிய மனிதர்கள் உலகத்தில் இருக்கின்றார்கள், தூக்கம் இல்லாததினால். அப்போ இரவை நீட்டித்து அல்லாஹ் வைத்து விட்டான் என்றால் இந்த நிலையை அவர்கள் அனுபவிப்பார்கள், உலகம் அனுபவிக்கும். பகலை நீட்டித்து வைத்தால் பைத்தியமாக மாறிவிடுவான். அப்பொழுதும் தூக்கத்துக்கு வழி இல்லை. அமைதியில் தான் தூக்கம் வரும். சத்தம் இல்லாமல் எதையும் தட்டாமல் இருந்தால் தான் தூக்கம் வரும். நல்லா தூங்கி கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் தடாபுடான் போட்டோம்னா அவர் தூக்கத்தை கலைத்து விடுவார், தூக்கம் இல்லாமல் ஆகிவிடும். அதை உணர்வதும் கிடையாது. பல பேர் இது மாதிரி அடுத்தவருக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க, வீடுகளிலும் சரி, எல்லா இடங்களிலும் சரி. ஆகையால் அல்லாஹு தஆலா என்ன சொல்ல வருகிறான் என்றால், மாறி மாறி நான் கொண்டு வருகிறேன். இவ்வாறு கொண்டு வருவது உன்னுடைய ஆரோக்கியத்திற்கு, உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமைவதற்கு, சீராக இருப்பதற்கு. இந்த வெயில் காலமும் உனக்கு தேவையானதுதான். ஆகவே எந்த வகையிலும் நீ அல்லாஹு தஆலாவை திட்டக்கூடியவனாக ஆகிவிடாதே, எதையும் திட்டக்கூடியவனாக ஆகாதே. அல்லாஹு தஆலாவுடைய கொடுத்ததுதான் இது என்று நீ பொருந்திக் கொள்வாயானால் அனைத்தும் உனக்கு கைராக இருக்கும். உலகத்திலும் நன்மையை தரும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, மறுமையிலும் நன்மை தரும். வஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலும் நன்மை தரும். வகினா அஸாபன்னார், உலகத்தினுடைய அனைத்து வேதனைகளை விட்டும், மறுமையினுடைய அனைத்து நரக வேதனைகளை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா எல்லா நிலையிலும் அவனுடைய சிந்தனையோடு வாழக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.